விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. ஜனாதிபதி ஆலோசனை பிரகாரம் நடைமுறைப்படுத்தப்படும் அஸ்வசும நலன்புரி நன்மைகள் வழங்கும் திட்டத்தின் 2ஆம் கட்ட தகவல் கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை 15 முதல் 30 வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்ற 18 லட்சத்திற்கும் அதிகமானோரை தவிர 2ஆம் கட்டத்திற்காக 45,924 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அவற்றில் நலன்புரி நன்மைகள் பெற தகுதியானவர்களை இனங்காணும் பணிகள் இம்மாதத்திற்குள் நிறைவு செய்யப்படும். முதல் கட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாதவர்கள் அல்லது தவறியவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க நலன்புரி நன்மைகள் சபை சந்தர்ப்பம் வழங்கியுள்ளது. இதன்படி கைபேசி மென்பொருளின் ஊடாக தகவல் சேகரிப்பை முன்னோடி திட்டமாக கொழும்பு பிரதேச செயலக பிரிவில் நடைமுறைப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வவுனியாவில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கூலர் ரக வாகனம். வவுனியாவில் 28 கிலோ கேரளா கஞ்சாவுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று நள்ளிரவு 1:30 மணியளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வவுனியா காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து மன்னார் பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி கொண்டு செல்லப்பட்ட கூலர் ரக வாகனம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் இன்றைய தினம் வவுனியா நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வவுனியா காவல்துறையினர் தெரிவித்தனர். சஜித் பிரேமதாச அணியுடன் இணைந்த டலஸ் அழகப்பெரும. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கூட்டணி அமைக்க சுதந்திர மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. இந்த கூட்டணி தொடர்பில் சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டலஸ் அழகப்பெரும சஜித் பிரேமதாசவுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணைவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் சுதந்திர மக்கள் காங்கிரஸ் கையெழுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விசேட சம்பள அதிகரிப்பு. ஜூலை 8 மற்றும் 9ஆம் திகதிகளில் பணிக்கு சமூகமளித்த ஆசிரியர்களுக்கு விசேட சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை இவர்களின் பதவி உயர்வுகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் பரிசீலிக்கப்படும் எனவும் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். அதன் பிரகாரம் 3ஆம் தர ஆசிரியர் ஒருவருக்கு 525 ரூபாவும் 2ஆம் தர ஆசிரியருக்கு 1335 ரூபாவும் 1ஆம் தர ஆசிரியருக்கு 1630 ரூபாவும் சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். ஓய்வூதியத்தை பாதிக்காத வகையில் இந்த சம்பள அதிகரிப்புகள் பெற்றுக்கொள்ளப்படும் எனவும் வழங்கப்படும் பாராட்டு சான்றிதழ்கள் உரிய நாட்களில் கடமைக்கு சமூகமளித்த அரசு ஊழியர்களின் தனிப்பட்ட கோப்புகளில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட 14 வயது சிறுமி. மட்டக்களப்பு ஏறாவூர் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பிரதேசம் ஒன்றில் 14 வயது சிறுமியொருவர் 22 வயது இளைஞர் ஒருவரால் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் குறித்த இளைஞனையும் அவரது தாயாரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமியின் தந்தை இல்லை எனவும் தாயார் வேலை வாய்ப்புக்காக மத்திய கிழக்கு நாடு ஒன்றுக்கு சென்றுள்ள நிலையில் சிறுமி உறவினருடன் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த சிறுமி பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்த நிலையில் அந்த பிரதேசத்தை சேர்ந்த 22 வயதுடைய இளைஞனுடன் காதல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் சிறுமியை இளைஞன் தனது வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கு தங்க வைத்து தவறான முறைக்கு உட்படுத்தியுள்ளான். இதனை அடுத்து சம்பவ தினமான இன்று சிறுமியை அடைத்து வைத்து தவறான முறைக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டிலும் இளைஞனின் தாயை அதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கைது செய்ததுடன் சிறுமியை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கைது செய்த இருவரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.